அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. உலகின் தலை சிறந்த துப்பறியும் கதை அப்படின்னு சொன்னாவே ஷெர்லாக் ஹோம்ஸோட கதைகள் தான். அப்படிப்பட்ட கதைகள் எல்லாமே சுவாரஸ்யம் கொண்டவையாகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய நுண்ணறிவை வளர்க்கக்கூடியதாகவும் பல விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடியவையாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட கதைகள்லேருந்து தான் இன்றைக்கி ஒரு கதையை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லண்டனில் ஹோம்ஸ் தன்னோட அறையில் சில மணி நேரமாக ரசாயனங்களை பற்றிய ஆராய்ச்சியில் மூழ்கி போய் கிடந்தார். அவர் பக்கத்திலேயே அவருடைய நெருங்கிய நண்பரான டாக்டர் வாட்சனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உட்கார்ந்துருக்கிறதையே கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் ஆராய்ச்சியில் மூழ்கி போயிருந்த அவர் திடீர்னு திரும்பி கொஞ்சம் கூட வாட்சனை எதிர்பார்க்காத கேள்வியை அவரை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற தங்க வயல்களில் முதலீடு செய்யல போல இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே வாட்சன் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா ஹோம்ஸ் இப்படி வித்தியாசமான கேள்வி கேட்குறது ஒன்றும் அவருக்கு புதுசு கிடையாது. ஆனால் இவர் அங்கே முதலீடு செய்யலைங்கிற விவரத்தை இதுவரையிலும் யார்கிட்டையும் சொல்லலை. அது எப்படி ஹோம்ஸ் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற ஆச்சரியம்தான் அவருக்கு. அது எப்படி அப்படின்னு ஹோம்ஸை கேட்க ஹோம்ஸ் சிரித்தபடியே, இப்படி நான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சுன்னு எழுதி கையெழுத்திட்டு தாங்க, அதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு விளையாட்டாக சொல்ல அங்கே வாட்சன் ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. உடனே ஹோம்ஸ் அதுக்கான பதிலையும் சொல்கிறாரு. ஒரு செய்தியோட முதல் புள்ளியும் கடைசி புள்ளியும் தெரிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் இடையில் இருக்கிறத நம்மளே அனுமானிச்சுக்கலாம். அது மிகச் சரியாக தான் இருக்கும். அப்படி தான் இந்த விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சேன். உங்களோட இடது கையில் ஆள்காட்டி விரலுக்கும் பெருவிரலுக்கும் இடையில தான் அந்த விஷயத்தையே நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு புரியாமல் வாட்சன் விழிக்கிறாரு. திரும்பவும் ஹோம்ஸ் சிரித்தபடி, அந்த 2 விரல்களுக்கு இடையில சுண்ணாம்புத்தூள் ஒட்டி இருக்கு. அப்படின்னா நேற்று இரவு நீங்கள் பில்லியர்ட்ஸ் விளையாட போயிருக்கணும். நீங்கள் எப்போதுமே ஒரே ஒருத்தர் கூட தான் பில்லியர்ட்ஸ் விளையாடுவீங்க. அது உங்களோட நெருங்கிய நண்பர் தட்சன். அவருக்கும் உங்களுக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அப்படின்னு யூகம் பண்ணுனா அது எனக்கு தெளிவாகவே தெரியும். ஏன்னா 2 மாதங்களுக்கு முன்னால் தென்னாப்பிரிக்காவின் தங்க வயல்களில் முதலீடு செய்கிறத பற்றி தட்சன் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டிருந்தாருன்னு சொன்னீங்க. அதனால தான் உங்களுக்கும் அவருக்கும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் நீங்கள் முதலீடு செய்கிற யோசனையில் இருந்திருந்தால் நிச்சயமாக எங்கிட்ட வந்திருப்பீங்க. ஏன்னா உங்களோட காசோலை பத்திரங்கள் என்னுடைய பெட்டியில் தான் பத்திரமா பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. இதுவரை நீங்கள் அதை கேட்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதில் முதலீடு செய்யலைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சிரிக்க, அதை கேட்ட உடனே வாட்சனுக்கும் சிரிப்பு வருது. சரியா போச்சு, உங்களோட யூகம் மிக சரியானது தான். அதில் முதலீடு செய்ய எனக்கு இப்போ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹோம்ஸ் தான் கிட்ட இருக்கிற ஒரு காகிதத்தாளை எடுத்து வாட்சன் முன்னாடி போடுறாரு. அதில் ஆடும் உருவ வரைபடங்கள் நிறைய வரையப்பட்டிருந்துச்சு. குட்டி குட்டியாக அப்படி வரையப்பட்டிருந்த அந்த உருவ வரைபடங்களை பார்த்ததும் வாட்சன் ஹோம்ஸை பார்த்து, இது என்ன சின்ன பிள்ளைகள் கிறுக்கல்கள் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹோம்ஸ், அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க, இதில் ஒரு பெரிய பிரச்சனையே ஒளிஞ்சிருக்கு. இதை பற்றி தான் நான் 2 நாட்களாக சிந்திச்சிட்ருக்கேன். இது என்னை தேடி வந்து ஒரு மனிதர் கொடுத்தாரு. அவரோட பேர் ஹில்டன். நார்ஃபோக் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் வந்திருந்தார். இது ஏதோ வித்தியாசமாக அவருக்கு பட்டிருக்கு, அதனால தான் இது என்கிட்ட வந்து கொடுத்தாரு. அவர் வீட்டில் இதனால் சில பிரச்சனைகள் வருதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்களோட அறைக்கதவு தட்டப்படுது. அறைக்கதவு தட்டப்பட்ட உடனே இவங்க போய் திறக்க அங்கே அந்த ஹில்டன் தான் நிற்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து ஹோம்ஸ் உபசரிக்கிறாரு. அப்போ ஹோம்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஹில்டன் ஏற்கனவே எனக்கு அந்த விஷயங்களை சொல்லிட்டாரு. அவர் வீட்டில் நடந்த அந்த விஷயங்களை எல்லாம் திரும்ப உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்கிறேன் அப்படின்னு ஹில்டனை பார்க்க, ஹில்டன் திரும்பவும் நான் நடந்த விஷயங்களை எல்லாம் இப்போ கோர்வையாக சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போன வருடம் நடந்த என்னோட திருமணத்திலேருந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் மிகப்பெரிய பணக்காரன் இல்லை அப்படின்னா கூட என்னுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம். அப்படிப்பட்ட என் குடும்பத்தோட பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி இருக்கும்போது தான் நான் ஒரு முறை லண்டனுக்கு வந்தேன். இங்கே ஒரு திருச்சபை ஊழியரை பார்க்க தான் வந்தேன். அவரை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பும்போது தான் அங்கே ஒரு அழகிய பெண் இருக்கிறத பார்த்தேன். அவரோட பேர் எல்சி. அவங்கள பார்த்த உடனே எனக்கு அவங்க கூட பழகணும்னு தோணுச்சு. கொஞ்ச நாட்களாக நட்போடு பழகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1 மாத காலத்திலேயே நாங்கள் காதல் வயப்பட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் திருமணம் பண்ணிக்க முடிவெடுத்தோம். எல்சியை திருமணம் பண்ணி என்னுடைய சொந்த ஊரான நார்ஃபோக் மாவட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே எல்சி என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. என்னுடைய கடந்த காலத்தில் பல சம்பவங்கள் கொடூரமானதாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அதை பற்றி மட்டும் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது.
மற்றபடி உங்கள் குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுல நான் ரொம்பவே முனைப்போடு இருப்பேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவளை நான் திருமணம் பண்ணி என்னோடய வீட்டுக்கும் அறிமுகம் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் நார்போக்கில் 1 வருட காலம் ரொம்பவே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது தான் இந்த கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நிகழ்வு இருக்கே, அது என்னோட திருமண வாழ்க்கைக்கே விளைவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட மனைவிக்கு அளவுக்கு அதிகமான பயத்தை ஏற்படுத்துச்சு. அவள் இப்போது மரண பயத்தில் இருக்கா. கடந்த ஜூலை மாதத்தோட இறுதியில் ஒரு கடிதம் அமெரிக்காவிலிருந்து வந்துச்சு. பொதுவாக எல்சி அமெரிக்காவை சேர்ந்த பெண் தான். அப்படி இருக்கும்போது யாரோ அவளுக்கு தெரிஞ்சவங்க கடிதம் போட்டிருக்காங்கன்னு தான் நினச்சேன். அவள் அதை படிச்சுட்டு என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு காத்துட்ருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவளோ அதை படித்து முடித்த உடனே யாருக்கும் தெரியாமல் நெருப்பில் போட்டு எரிச்சிட்டா. இது எனக்குள்ள ஒரு நெருடலை கொடுத்துச்சு. சரின்னு சொல்லி அவகிட்ட கேட்கலாம் அப்படின்னா கூட நான் ஏற்கனவே அவளுக்கு வாக்களிச்சிருந்தேன், கடந்த காலத்தை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அதனால் அவளே சொல்லுவான்னு காத்திருந்தேன். இப்போ வரையிலும் அவள் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் 1 வாரத்துக்கு முன்னால் என்னோட வீட்டு ஜன்னல் பகுதிக்கு கீழே சுண்ணாம்பு கட்டியால் நீங்கள் எங்கள் காகிதத்தில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி உருவ வரைபடங்கள் வரையப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்த உடனே எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலை. தொழுவத்தில் வேலை செய்கிற பையன்தான் சுண்ணாம்பு கட்டி எடுத்து கிறுக்கி வச்சுருக்கான்னு நினச்சேன். ஆனால் அவங்ககிட்ட விசாரித்த போது அதை நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா நான் அதை சுத்தம் பண்ணிவிட்டு என் வேலையை பார்க்க போயிட்டேன். அது செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த என்னோட மனைவி கிட்ட சொன்ன உடனே அவள் கண்களில் பயத்தை பார்த்தேன். இன்னொரு முறை இந்த மாதிரி எழுத்துக்களை பார்த்தா என்னை கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு அவள் சொன்னான். அது பார்க்க எகிப்திய எழுத்துக்கள் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதையும் விட இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அதனால் எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. நேற்று காலையில் என்னோட வீட்டு தோட்டத்தில் தோ இப்போ எழுதி அனுப்பியிருக்கிறேனே இந்த மாதிரியான உருவ வரைபடங்கள் இருந்த காகிதம் கிடந்துச்சு. அதை பார்த்த உடனே என்னுடைய மனைவி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் மருத்துவமனையில் காட்டி சிகிச்சை பெற வைத்து இப்போது ஓய்வெடுக்க சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இது ஏதோ ஒரு பிரச்சனையான விஷயம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பார்த்து இதை கண்டுபிடிச்சி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹில்டன். இதை கேட்ட உடனே ஹோம்ஸும் வாட்சனும் ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. விளையாட்டான ஒரு விஷயம்னு தான் வாட்சனும் முதல்ல நினச்சாரு. இப்போது இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இதுக்கு பின்னால் யாரோ இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு தோணுது. அப்போ தான் ஹோம்ஸ் ஹில்டனை பார்த்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது புது மனுஷங்க குடி வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹில்டன் அப்படியெல்லாம் யாரும் வரல, என் வீட்டு பக்கமே யாரும் அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாரு. சரி, நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, நாங்கள் இதை பற்றி விசாரிச்சுட்டு அப்புறமா சொல்கிறோம். இடையில இந்த மாதிரி வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக எனக்கு தந்தி அனுப்புங்க அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு ஹில்டன் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறாரு வாட்சன். அந்த நேரத்தில் வாட்சனுக்கு ஒன்று நல்லாவே தெரியும், ஹோம்ஸ் அதை பற்றி முழு முயற்சியோடு ஆராய்ச்சியில் இறங்கிடுவாருன்னு. ஆமாம், அவர் சொன்ன மாதிரி தான் ஹோம்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த உருவ வரைபடங்களை எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணினார். 15 நாட்கள் வாட்சனுக்கு எந்த தகவலும் ஹோம்ஸ் கிட்ட இருந்து வரல. சரி, அந்த வழக்கை பற்றி அவர் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நினச்சாரு. திடீர்னு ஒரு நாள் வாட்சனுக்கு ஒரு தகவல் வந்துச்சு ஹோம்ஸ் கிட்ட இருந்து. இன்று இரவு என்னோட அறையில் நீங்கள் தங்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற தகவலை கேட்டு வாட்சன் ஹோம்ஸோட அறைக்கு வராரு. அவர் வந்து சேர்ந்த அதே நேரத்தில் அங்கே ஹில்டனும் வந்து சேர்றாரு. வந்தவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் ஆர்வத்தோடு கேட்குறாங்க. அப்போ தான் ஹில்டன் ரொம்பவே பதற்றமாக இருந்தார். என்னோட மனைவிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அவகிட்ட ஆறுதல் சொல்லலான்னு போனால் அது இன்னும் அவளுக்கு மரண பயத்தை அதிகப்படுத்துது. அதனால் அவளுக்கு ஆறுதலும் சொல்ல முடியாமல் என்ன நடந்துச்சுன்னு கேட்க முடியாமல் நான் தவிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி, அப்படி என்ன தான் இடையில நடந்துச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு ஹோம்ஸும் வாட்சனும் ஆர்வமாக கேட்குறாங்க. நான் அந்த எழுத்துக்களை எழுதுறவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் ஹோம்ஸுக்கு ஆர்வம் தாங்க முடியல. என்னது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழு கதையையும் முழுமையாக சொல்லுங்கன்னு கேட்க அங்கே ஹில்டன் நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு. உங்களை போன தடவை நான் வந்து சந்திச்சுட்டு போனதுக்கப்புறமா என்னோடய வீட்டோட ஜன்னல் அருகில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது அங்கே என்னோட வீட்டோட கருப்பு நிற கதவுல சில வாக்கியங்களை பார்த்தேன். அது இதே உருவ வரைபடங்கள் தான். அதையெல்லாம் நான் எடுத்து காகிதத்தில் திரும்ப எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டேன். திரும்பவும் 2 நாள் கழித்து அதே கதவுல அதே மாதிரியான உருவ வரைபடங்களை பார்த்தேன். அதையும் எழுதி வச்சுக்கிட்டேன், திரும்ப அழிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நேற்று என்னோட வீட்டு தோட்டத்தில் ஒரு கூழாங்கலுக்கு அடியில் ஒரு காகிதம் இருந்துச்சு.
அதிலும் அதே மாதிரியான உருவ வரைபட எழுத்துக்கள். இது எல்லாவற்றையும் பார்த்து ரொம்ப கோபத்தோட என்னோட ஜன்னல் அருகில் ஒரு துப்பாக்கியோட காத்திருந்தேன். இன்னைக்கு எவனாவது வந்தானா நிச்சயமாக சுற்ற வேண்டியதான் அப்படின்னு கோபத்தோடு நான் காத்துட்டு இருக்கும்போது தான் என்னுடைய மனைவி என்னோட அருகில் வந்தா. வாங்க தூங்கலாம், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. நான் அவனுக்காக காத்துட்ருக்கேன். எவன் அந்த உருவ எழுத்துக்களை எழுதுறானோ அவனை இன்னைக்கு நான் சுட போகிறேன் அப்படின்னு சொன்னது தான் போதும். என்னோட மனைவி பயந்துட்டா. இல்லை அவனையெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அது யாரோ விளையாட்டாக செஞ்சுருப்பாங்க, நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு அவள் பதட்டப்பட்டா. உடனே நீ ஏன் பதட்டப்படுற, அவனை நான் சுட்டுட்டு தான் வருவேன்னு கோபப்பட்டேன். அப்போ அவள் என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு வருத்தப்பட்டா. அப்போ எனக்கு இன்னொரு சந்தேகமும் வந்துச்சு. அந்த வருத்தம் எனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு வருத்தப்படுறாளா, இல்லை அந்த உருவ வரைபடங்களை வரைகிறவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறாளா? எதுவுமே புரியலையேன்னு குழப்பத்தோடு இருந்தபோது தான் அங்கே ஏதோ ஒரு நிழலுருவம் தவழ்ந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போது அவளோட முகத்தை பார்த்தேன். அவளோட முகம் அப்படியே வெளிரி போய் இருந்துச்சு. என்னோட தோள்பட்டையை இறுக்கமாக பிடிச்சா. அவள் பயந்தது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவளோட பயத்துக்கான காரணம் என்னன்னு தான் புரியலை. உடனே அவளை விலக்கி விட்டுட்டு துப்பாக்கியோடு நான் வெளியில் ஓடினேன். அதுக்குள்ளே அங்கிருந்து அந்த உருவம் மறைஞ்சு போச்சு. ஆனால் என்னோட வாசற்படியில் அதே உருவ எழுத்துக்கள் ஏதோ எழுதியிருந்துச்சு. நான் அதுக்கப்புறமா கோபத்தோடு வந்து அன்று இரவு முழுக்க சரியாகவே தூங்கலை. காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த உருவ எழுத்துக்களுக்கு கீழே சிறிய எழுத்துக்களாக ஏதோ ஒரு உருவ எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. மேலே எழுதியிருந்த எழுத்துக்களுக்கும் கீழே எழுதியிருந்த எழுத்துக்களுக்கும் எழுத்து வித்தியாசம் இருந்துச்சே தவிர அந்த உருவமெல்லாம் ஒத்துப்புற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அவன் நேற்று இரவு ஓடுற மாதிரி ஓடிட்டு இங்கேயே தான் பதுங்கி இருந்திருக்கான் அப்படிங்கிறது புரியுது. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்னோட மனைவி கிட்ட கேட்க முடியாமல், அவளோட பயத்தை போக்க முடியாமல் தவிச்சு போய் தான் திரும்ப இங்கே ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு ஹில்டன் நடந்ததையெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. இப்படி எல்லாவற்றையும் ஹில்டன் சொல்லி முடித்ததுமே ஹோம்ஸ் அவர் கொடுத்த நகல்களை சரி பார்க்குறாரு. அதை எல்லாமே கொஞ்ச நேரம் முற்று கவனிச்ச அவர் முகத்தில் மலர்ச்சி. சரி ஹில்டன், இன்று இரவு இங்கேயே தங்கிடுங்க, நாம் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்ல ஹில்டன் முடியாதுங்கிறாரு. என்னுடைய மனைவி ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா, அதனால் நான் இப்போது அவள் கூட இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் இதை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு தந்தி அனுப்புங்க. நீங்கள் அதுக்கப்புறமா என்னோடய வீட்டுக்கு கூட கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஹில்டன். அன்று இரவு வாட்சனும் ஹோம்ஸும் அங்கே தங்கியிருக்காங்க. ரொம்ப நேரமாக அந்த உருவ எழுத்துக்களையே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த ஹோம்ஸ் முகத்தில் மலர்ச்சி ஏற்படுது. உடனடியாக நியூயார்க்கில் இருக்கிற தன்னோட காவல்துறை நண்பனுக்கு தந்தி அனுப்புகிறாரு. எந்த விஷயத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்காம வாட்சன் கிட்ட அவர் சொன்னதே இல்லை. அதனால் ஆர்வத்தோட வாட்சன் அவர் சொல்ல போகிற விஷயத்துக்காக காத்து கிடந்தார். மறுநாளே நியூயார்க்கில் இருந்து பதில் தந்தி வருது. அதை பார்த்த உடனே ஹோம்ஸ் பதற்றமாகறாரு. பரபரப்பா வாட்சன் கிட்ட உடனடியாக நாம் ஹில்டனோட வீட்டுக்கு போயாகணும், ரயில் நிலையத்துக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ரயில் பயணத்திற்கு அப்புறமா ரயில் நிலையத்தில் இறங்கும்போது அங்கே ஹில்டன் வீட்டுக்கு அங்கே ரயில் நிலைய அதிகாரிக்கிட்ட வழி கேட்கும்போது தான் அவர் பதற்றமாக இவங்களை பார்த்து, நீங்கள் 2 பேரும் மருத்துவர்களா, மருத்துவ உதவி செய்யறதுக்காகத்தான் அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாரு ஹோம்ஸ். அப்போ தான் அந்த அதிகாரி நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு. ஹில்டன் வீட்டில் நேற்று கொலை நடந்துருச்சு. அதில் மிஸ்டர் ஹில்டன் இறந்து போயிட்டாரு. அவரோட மனைவி படுகாயப்பட்டு கிடக்கிறாங்க. துப்பாக்கி சூட்டில் அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட மனைவி நெற்றியில் படுகாயம். அதற்கு மருத்துவம் பார்க்குறக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஹோம்ஸ் வருத்தமான சோர்வான முகத்தோடு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் என்ன நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாரோ அதுவே நடந்துருச்சு. ஹில்டனுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லி தான் அவர் இவ்வளவு பரபரப்பாக கிளம்பியிருக்காரு. ஆனால் எவ்வளவு சீக்கிரமாக கிளம்பியும் ஹில்டன் அவரால் காப்பாற்ற முடியல. தன்னை தேடி வந்தவரை இப்படி இறக்க விட்டுட்டமேனு ரொம்ப வருத்தத்தோட சோர்ந்து போய் தான் ஹோம்ஸ் அங்கே போய் சேர்றாரு. அங்கே போனால் அங்கே ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் இவரை பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாரு. கொலை நடந்தது இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு. அதுக்குள்ளே தகவல் தெரிஞ்சு லண்டன்ல இருந்து நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட, அப்போ ஹோம்ஸ் நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு. 1 வார காலமாகவே ஹில்டன் என்கிட்ட சில உருவ வரைபடங்களை கொடுத்து சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அதன்படி தான் நான் அவரை பார்க்கலான்னு இங்கே வந்தேன். வந்து பார்த்தா இங்கே நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு ஹோம்ஸ். அப்போ அவங்க இருந்த எதையுமே அவங்க நகர்த்தாமல் இருந்தாங்க. ஹில்டனோட மனைவியை மட்டும் மருத்துவ உதவிக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்க,
அங்கே ஹில்டனும் ஹில்டனோட மனைவியும் துப்பாக்கி சூடுபட்டு கிடந்திருக்காங்க. அதில் ஹில்டன் இறந்து போயிருக்கிறாரு. ஹில்டனோட மனைவியோட நெற்றியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்காங்க. இது எல்லாமே அந்த வீட்டில் வேலை செய்த 2 பெண்கள் தான் பார்த்துருக்காங்க. அந்த 2 பெண்களையும் கூப்பிட்டு விசாரித்தா எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்ல ஹோம்ஸ் அந்த 2 பெண்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அந்த 2 பெண்களும் நடந்ததை அப்படியே சொல்கிறாங்க. முதல்ல ஒரு பெரிய சத்தம் கேட்டு தான் எழுந்திருச்சோம். அதுக்கப்புறம் 2வதாக ஒரு துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதையும் பதறி அடித்து மேல் மாடியிலிருந்து படிக்கட்டுகள் வழியாக நாங்கள் வந்தோம். வரும்போது ஒரு வித்தியாசமான பொடியோட வாசனை வேற எங்களுக்கு அடிச்சிச்சு. வந்து பார்த்தா ஹில்டன் இறந்து போய் கிடந்தாரு. ஹில்டனின் மனைவி ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு துப்பாக்கி கிடந்துச்சு அப்படின்னு சொல்ல அந்த துப்பாக்கியை பற்றி இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறாரு ஹோம்ஸ். அந்த துப்பாக்கியில் மொத்தம் 2 குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற 4 குண்டுகளும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 2 குண்டுகளும் சரியாக ஹில்டனுக்கு ஒன்றும் ஹில்டனின் மனைவிக்கு ஒன்றும் போயிருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது தான் ஹோம்ஸ் மெதுவாக அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் அப்போது அந்த ஜன்னலை தொலைச்சிட்டு போன குண்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு, ஜன்னலை ஒரு குண்டு தொலைச்சி போயிருக்கு. அப்போது 3வதாக இன்னொரு குண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2ன்னு சொல்ல முடியாது, 3ன்னு சொல்ல முடியாது, விசாரிச்சாதான் தெரியும் அப்படின்னு ஹோம்ஸ் வேகமாக அந்த பெண்கள்கிட்ட திரும்பவும் விசாரிக்கிறாரு. இந்த வீட்டில் எப்போதுமே எல்லா கதவுகளும் உட்பக்கமாக தான் தாள் போட்டிருக்குமா அப்படின்னு கேட்க அவர்களும் ஆமான்னு பதில் சொல்கிறாங்க. ஹோம்ஸ் திரும்ப அந்த அறையை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அங்கே மேஜை மேலே ஒரு மெழுகுவர்த்தி அணைஞ்சு போயிருந்துச்சு. அந்த மெழுகுவர்த்தி உருகி அணைஞ்சு போகலை, காத்தடிச்சனால அணைஞ்சு போயிருக்கு. இந்த அறையில் ஏதோ ஒரு புகை வாசனை அடிக்குது. இந்த அறையில் மட்டும் இல்லை, மாடிப்படி வரை அந்த வாசனை போயிருக்கு. அதனால தான் அந்த பெண்கள் ஏதோ ஒரு பொடியோட வாசனை இருந்ததாக சொன்னாங்க. இது எல்லாவற்றையும் வச்சு பார்த்தா நேற்று இரவு சம்பவம் நடக்கும்போது நிச்சயமாக இந்த ஜன்னல் கதவுகள் திறந்து தான் இருந்திருக்கணும். திறந்தில்லைனா அங்கிருந்து யாராவது எப்படி இந்த ஜன்னல் வழியாக சுற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் ஆச்சரியப்படுறாரு. என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் ஆராய்ச்சி பண்ணினா தான் தெரியும்னு சொல்லி நேராக ஜன்னலுக்கு மறுபக்கம் போய் பார்க்குறாரு. அது தோட்ட பகுதி. அங்கே ஒரு மலர் படுக்கை இருக்குது. அங்கே சில மலர்கள் காலால் மிதிக்கப்பட்டு நசுங்கி போயிருக்கு. யாரோ நேற்று இரவு இங்கே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவர்களோட கால் தடம் தான் இது. இது ஒரு பெண்ணுடையது கிடையாது, நிச்சயமாக ஒரு ஆணுடையது தான். யாரோ ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டு இருந்தனால தான் இந்த மலர்கள் எல்லாம் நசுங்கி போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அப்போது இந்த கதவு திறந்திருக்க வேண்டும். அப்போ தான் இங்கிருந்து யாரோ சுற்றுக்கணும், இல்லைனா உள்ளேருந்து வெளியே இருக்கிறவங்கள சுற்றுக்கணும். அந்த குறி தப்பி போய் தான் ஜன்னலில் பட்டு துளையாயிருக்கு. அந்த துப்பாக்கி சூட்டின் காரணமாக ரசாயன பொடி சிந்தி காற்றின் மூலம் பரவி தான் வீடு முழுக்க பரவப்பட்டிருக்குது. அந்த பொடியோட நெடியை தான் அந்த பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு புகை மூட்டமான நெடி அப்படின்னு நினச்சிருக்காங்க. இதை எல்லாவற்றையும் யோகிச்சிட்டாரு ஹோம்ஸ். அதுக்கப்புறம் இதை செய்தது யார், இந்த எழுத்துக்களோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் அவருக்கு புரிபடாமல் இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் குதிரை தொழுவத்தில் வேலை செய்கிற பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, இங்கே யாராவது நேற்று வினோதமாக வந்தாங்களான்னு கேட்க யாரும் வரல அப்படிங்கிறான். சரி, இங்கே எல்ரிட்ஸ் அப்படிங்கிற ஏதாவது இடத்த பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவனோ தெரியும், அது தூரத்தில் இருக்கிற ஒரு தனிமையான பண்ணை வீட்டோட முகவரி அப்படிங்கிறான். சரி, அந்த எல்ரிட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நான் ஒரு கடிதம் கொடுத்து விடுறேன். அந்த கடிதத்தை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு எதுவுமே பேசாமல் திரும்பி வந்துடு அப்படிங்கிறாரு. இது வாட்சனுக்கு மட்டும் இல்லை, அங்கிருந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஏன்னு புரியலை. ஆனால் ஹோம்ஸ் மட்டும் தெளிவாக இருந்தார். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு தாளை கிழித்து அங்கே ஏதோ எழுதுறாரு. அதை யாருக்கும் காட்டலை. அந்த குறிப்பை ஒரு கவரில் போட்டு அதன் மேலே இப்படி ஒரு முகவரி எழுதுறாரு, திரு அபேஸ் லேனி எல்ரிட்ஜ் ஃபார்ம் அப்படின்னு எழுதி அந்த குதிரை லாயத்தில் வேலை செய்கிற பையன்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் அங்கே இருக்கிற மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு வா. ஆனால் அவர் எது கேட்டாலும் பதிலே பேசாத, திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஹோம்ஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட என் கணிப்பு மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய போலீஸ் படையவே இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம சந்திக்க போகிற குற்றவாளி அவ்வளவு பயங்கரமானவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வாட்சன் புரியாமல் பார்த்துட்ருக்காரு. அவர் காத்துட்ருக்காருன்னு தெரிஞ்ச ஹோம்ஸ் அவர்கிட்ட வந்து தான் வச்சுருந்த குறியீடு தாள்களை எல்லாம் எடுத்து வெளியில் வைக்கிறாரு. இது எல்லாமே ஹில்டன் கொடுத்த குறியீடு தாள்கள் தான். இதை வைத்து நான் மிகப்பெரிய விஷயத்தையே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆர்வமாக வாட்சனும் கவனிக்க தொடங்குறாரு. இந்த குறியீடுகளை வச்சு நான் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான குறியீடுகள் தான். அதனால் இதை ஆராய்ச்சி பண்ணதில் எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சு. அது ஆங்கில எழுத்து இ.
அந்த ஆங்கில எழுத்து ஈ தான் பெரும்பாலான வார்த்தைகளில் பயன்படுத்தப்படுது. அதனால் அந்த ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு தான் மற்றவற்றையெல்லாம் நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். முதல் செய்தி கொடுத்தாரு இல்லையா ஹில்டன், அதில் 15 எழுத்துக்கள் இருந்துச்சு. அதில் 4 எழுத்துக்கள் ஒரே மாதிரியாக இருந்துச்சு. ஒவ்வொரு வாக்கியத்தோட கடைசி பகுதியிலையும் ஒரு மனிதன் கொடியை தாங்கிய மாதிரியான எழுத்து, அதுதான் ஈ அப்படிங்கிறத ஓரளவுக்கு அனுமானம் பண்ணினேன். அதை வைத்துக்கொண்டு மற்ற எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹில்டன் கொடுத்த 2வது குறிப்பை பார்த்தேன். அது ஒற்றை வாக்கியமாக இருந்துச்சு. அதனால் என்னால் எளிதாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதில் 2வதும் 4வதும் அந்த ஈங்கிற எழுத்து வந்துச்சு. 2வதும் 4வதும் ஈங்கிற எழுத்து எதுக்கு வரும்னு யோசித்து பார்த்தேன். செவர், லிவர், நெவர். அப்போது இது 3ல் எது பொருந்தத்தக்கதாக இருக்குன்னு யோசித்து பார்த்தபோது நெவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதிலிருந்து இந்த ஈயை மட்டும் எடுத்துட்டா NVR. இந்த 3க்கும் எந்த மாதிரியான எழுத்துக்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு எழுத்தையும் அந்தந்த இடத்துல உபயோகித்து மற்ற எழுத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலத்தில் மாற்றிக்கிட்டேன். அதன்படி தான் இப்போது எல்லா விஷயங்களையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஈன்னு முடியுது. இந்த 2 ஈக்கு இடையில என்ன எழுத்து வரும்னு யோசித்து பார்த்த போது தான் நிச்சயமாக இதில் ஹில்டனின் மனைவி சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களோட பேர் எல்சி. அதனால் அவங்களோட பேராக தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு வாக்கியம் இருந்துச்சு. அதில் கடைசி எழுத்து மட்டும் ஈ. அப்போது எல்சிக்கு முன்னாடி ஈயில் முடிகிற என்ன வாக்கியமாக இருக்குன்னு யோசித்து பார்க்கும்போது ஒரு அனுமானத்தில் கம் அப்படின்னு போட்டேன். COM அப்படிங்கிற எழுத்துக்களுக்கான குறியீடையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி ஒவ்வொரு குறியீடாக கண்டுபிடிச்சு அதுக்கான ஆங்கில வார்த்தைகளையும் எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போது எனக்கு எல்லா எழுத்துக்களையும் கண்டுபிடிக்க குறியீடுகளுக்கான ஆங்கில எழுத்துக்கள் கிடைச்சிருச்சு. அதை வைத்து குறியீடுகளுக்கு நேராக ஆங்கில எழுத்துக்களை போட்டு முதல்லேருந்து அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், முதலாக ஹில்டன் கொண்டு வந்து கொடுத்த காகிதத்தில் இருந்த ஆடும் உருவப்படங்களின் விளக்கம் என்ன தெரியுமா? எழுதினவன் தன்னோட பேரை சொல்லியிருக்கான், அபே ஸ்லேனி அப்படின்னு. 2வது என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? கம் எல்சி அப்படின்னு இருக்கான். எல்சி என்னோட வா அப்படின்னு சொல்லியிருக்கான். 3வது அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? நீ நிச்சயமாக கடவுளை சந்திக்க போகிற அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு கீழே நெவர் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அதை எழுதுனது அவனாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதை எல்சி தான் எழுதியிருக்கணும். எல்சிக்கும் அந்த மனிதனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது. எல்சிக்கும் இந்த குறியீடுகள் புரிஞ்சிருக்கு. இதுதான் என்னோட அனுமானம். அபே ஸ்லேனி இவன் மிகப்பெரிய குற்றவாளி. சிகாகோவில் இவன் மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்திருக்கான். இதை என்னுடைய நண்பனான நியூயார்க் காவல்துறையில் இருக்கிறவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் அனுப்பின தந்தியில் தான் அந்த விபரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஹில்டனுக்கு ஆபத்து நேருன்னு தான் பரபரப்பாக கிளம்பி இங்கே வந்தேன். அதுக்குள்ளே ஆபத்தும் நடந்துருச்சு. இனி என்ன நடந்திருக்குதுன்னு அவனையவே கூப்பிட்டு விசாரிச்சாதான் தெரியும் அப்படிங்க அங்கே கேட்டுக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டரும் வாட்சனும் அசந்து போகிறாங்க. அவன் எப்படி இங்கே வருவான்? நம்ம சீக்கிரம் போய் அவனை கைது பண்ணிடலாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பரபரக்கிறாரு. அப்போ தான் இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவன் நிச்சயமாக இங்கே வருவான். நான் அதற்கான தகவலை தான் அவனுக்கு இப்போது அந்த குதிரை பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் ஆச்சரியப்படுறாரு. சரி, எல்லோரும் நாம் கதவுக்கு பின்னாடி மறைவாக நின்றுக்குவோன்னு கதவுக்கு பின்னாடி மறைவாக நிற்கிறாங்க. அங்கே நல்ல உயரமான அழகான ஒரு மனிதன் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த மனிதன் வேகமாக வந்து ஹில்டனின் மனைவி எங்க, எல்சி எங்க அப்படின்னு கேட்குறான். உடனடியாக இவங்க எல்லோரும் வெளிப்பட்டு துப்பாக்கியை எடுத்து ஹோம்ஸ் அவனோட நெற்றியில் வைக்க அந்த இன்ஸ்பெக்டர் அவனோட கைக்கு விலங்கு மாட்டுறாரு. அவன் அசந்து போயிடுறான். இதை எதிர்பார்க்கவே இல்லை அவன் கொஞ்சம் கூட. அதுக்கப்புறமா அவனை கைது பண்ணி உட்கார வைக்கிறாங்க. நீ யார், என்ன, எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்சியை கொன்னுட்டு நீ இப்படி தப்பிக்கலாமா அப்படின்னு கேட்க, என்னது எல்சி இறந்துட்டாளா அப்படின்னு பரபரக்கிறான். இல்லை, எல்சி காயந்தான் பட்டிருக்கா, ஹில்டன் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப தேம்பி அழறான். நான் எல்சியை எந்த அளவுக்கு மனமுருகி காதலிச்சுன்னு தெரியுமா? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கவே முடியாது அப்படிங்கிறான். அவனோட கதையை இங்கே ஹோம்ஸ் சொல்லி கேட்குறாரு. அவன் மொத்த கதையையும் சொல்கிறங்கிறான். எல்சியை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நாங்கள் எல்லோருமே சிக்காகோவில் தான் வளர்ந்தோம். எல்சியுடைய தந்தை மிகப்பெரிய குற்றவாளி கூட்டத்திற்கே தலைவன். அந்த கூட்டத்தில் தான் நான் இருந்தேன். அப்போது எல்சி எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தா. ஆனால் நாங்கள் பண்ணுற தொழில் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கலை. அதனால் எங்கள் கூட்டத்திலிருந்து விலகி அவள் அமெரிக்காவுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அங்கிருந்து லண்டனுக்கு வந்துட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. எல்சி ஒருவரை திருமணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்துகிறான்னு. அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அவள் மீது அளவற்ற காதல் வச்சுருந்தேன். அதனால் எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு போயிடணும்னு நினச்சேன். இந்த நடனமாடும் எழுத்துக்களை கண்டுபிடிச்சதே எல்சியுடைய தந்தை தான்.
அதனால் எங்கள் கூட்டத்துக்கு மட்டும்தான் இந்த எழுத்து தெரியும். எல்சியும் இதை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தா. அதனால் யாருக்கும் தெரியாமல் அவகிட்ட பேசணும்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த மாதிரி எழுத்துக்களில் அங்கே வரைஞ்சு அவளை கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவளோ பயந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் கூட என்கிட்ட பேச விருப்பமே இல்லை. அனுப்பின கடிதங்களுக்கும் எந்த பதிலும் இல்லை. அதனால் பொறுமை இழந்தனா ஒரு முறை அவளோட வீட்டுக்கே வந்தேன். அப்போதான் அங்கே துப்பாக்கியோட இவர் என்னை துரத்திட்டு வந்தார். எல்சி அவரை கூப்பிட்டபடியே பின்னாடி வந்தா. அதுக்கப்புறம் இரவு நான் அங்கே மறைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவளோட கணவர் தூங்கினதுக்கப்புறமா அவள் தனிமையில் என்னை சந்திச்சா. இனிமே இங்கே வராத, நீ கிளம்பி போயிரு அப்படின்னா. ஆனால் நான் அவளை விடுறதா இல்லை. திரும்ப ஜன்னல் அருகே அவகிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணினேன். அவள் நீ போயிருன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து என்னை அனுப்ப முயற்சி பண்ணான். என்னோட காதலை பணத்தால் மதிப்பிடுறியா அப்படின்னு கோபப்பட்டனா ஜன்னல் வழியாக அவள் கையை பிடிச்சி இழுத்தேன். அன்று இரவு 3 மணி இருக்கும். அப்போது அவளோட கணவர் வேகமாக எழுந்து வந்தார். துப்பாக்கியோடு என்னை சுட பார்த்தாரு. ஜன்னலுக்கு வெளியிலிருந்து நானும் துப்பாக்கியை காட்டினேன். 2 பேரும் ஒரே நேரத்தில் சுட்டோம். அப்போது அவரோட குண்டு குறி தவறி போயிருச்சு. என்னோட குண்டு அங்கே யார் மேலேயோ பட்டுச்சு. ஆனால் அவர் கீழே விழலை, வேற எங்கேயோ பட்டுச்சுன்னு மீண்டும் நான் ஒரு முறை சுட்டேன். அப்போ தான் குண்டு அவர் இதயத்தில் பாஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் விழுந்ததை பார்த்ததையும் நான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் உண்மை என்னன்னு புரியுது. அவன் சுட்ட 2 குண்டுகளில் ஒன்று எல்சியோட நெற்றி பொட்டை தாக்கியிருக்கு, இன்னொன்று ஹில்டனை தாக்கி அவரை கொன்று இருக்கு. ஹில்டனோட உடம்புக்குள்ளே போன குண்டு அவரோட இதயத்திலேயே நின்றுச்சு. அதனால தான் அவர் இறந்து போயிட்டாரு. எல்சிக்கு தலையில் பட்டனால ரொம்ப பெரிய ஆபத்து இல்லை, அவள் இப்போது ஆபத்து கட்டத்தை தாண்டி இருக்கா அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவன் கொஞ்சம் மன ஆறுதல் அடைகிறான். இப்படி அவன் சொன்னதையெல்லாம் கேட்டதையும் இன்ஸ்பெக்டர் அவனை கைது செஞ்சு நீதிமன்றத்துக்கு கூட்டு போகிறாங்க. முதல்ல அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. கடைசியாக ஹில்டன் சுட்டனால தான் நானும் திரும்பி சுட்டன்னு சொன்னனால அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இப்போது ஹில்டனின் மனைவியான எல்சி சரியாகி விதவை பெண்ணாக வந்துட்டாங்க. ஆனால் அவங்க திரும்ப மறுமணம் பண்ணிக்கல. அதுக்கு பதிலாக ஹில்டனுடைய சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மம் பண்ணி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட ஹோம்ஸ் அடுத்த வழக்கை தேடி கிளம்பி போயிட்டாரு. மீண்டும் ஒரு நல்ல வழக்கோடு சந்திப்போம். நன்றி.